இன்றைக்கி காளான் குழம்பு தான் வைக்க போகிறோம் சப்பாத்திக்கு. அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சி ஒரு துண்டு, பட்டை, லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். காளான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அது தாளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சின்னு வந்துடுவோம். ஒரு துண்டு இஞ்சி, தேங்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு அரைச்சின்னு வந்துடுவோம். பாருங்க, தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் போல் பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு கல்பாசி, இதெல்லாம் இப்போ அரைச்சின்னு வந்துடுவோம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம காளான் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. அதை நம்ம அது எண்ணெயிலே போட்டு வதக்கிப்போம். காளான் வதம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. காளான் மிக்சி எடுத்துக்கிறேன். எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் காளானில், அவ்வளோ தண்ணி இருக்குது. எவ்வளோ தண்ணி வருதால இப்போ அதே கடாயில் நம்ம தாளிச்சுக்குவோம். சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். ரெண்டு துண்டு பட்டை, ஒரு கல்பாசி, ஒரு கிராம்பு, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுப்போம். கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளி போட்டுருவோம். தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே இஞ்சி போட்டு அதில் அரைச்சிருக்கோம். தேங்காய் கூட முந்திரி பருப்பு தேங்காயெலாம் அரைச்சிடல, அதில் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் நான் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் பூண்டு குண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூனு, மிளகு தூள், மிளகு சீரகம் தேவையில்லை, வெறும் மிளகு தான் அது.
சோம்புத்தூள் 1 ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை போட்டுக்குவோம். தேங்காய், பச்சை மிளகா, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன், அதை ஊற்றிடுவேன். ஒரு தக்காளி போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டிருக்கேன். அதுலேயும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி வந்தாச்சு. சப்பாத்திக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் கொதித்து வரட்டும். நல்லா மசாலா கொதித்து வந்துடுச்சு. இப்போது 1 ஸ்பூனு நெய் போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கினேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்குவோம். நல்லா திக்காக வரும். நம்ம முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி ஊற்றிக்கிட்டால தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா கொதித்து வந்த பிறகு அப்புறம் காளான் எடுத்து போடுவோம். இப்போ காளான் போட்டிங்கன்னா கரைஞ்சிடும். ரொம்ப மெத்தமாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் இறக்குற கண்டிஷன் இருக்கிறப்போ நம்ம அது சேர்த்துக்குவோம். அது வரைக்கும் இது நல்லா கொதித்து வரட்டும், பச்சை வாசனை நல்லா போட்டோம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதுலேயும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். போட்டோம். இப்போ தண்ணி வச்சுட்டேன் நான் என் தேவைக்கு. அப்படியே மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம காளானை இதில் போட்டுருவோம். ஒரு நிமிஷம் கொதித்து வரட்டும். கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் வச்சுருக்கேன், அது போடலான்னு மேலே போட்டால் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். கசக்கிட்டு இப்படி உள்ளாங்கையை வச்சு இப்படி கசக்கினீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த காளானுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது. அவ்வளோதான். சும்மா அப்படியே கொஞ்சம் கலரி விட்டுருவோம். கலரே நல்லா அழகாக வருது பாருங்கள். கலர் ரொம்ப இதுவாக இருக்குது. ஆறுச்சுன்னா ரொம்ப திக்காகிடும். நான் 5 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். கூடயே கொத்தமல்லி அடையும் வச்சு கொஞ்சம் போட்டு வைப்போம். இந்த வாசனை கொஞ்சம் இறங்க நல்லா அந்த இது. ஒரு நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். சப்பாத்திக்கு, பூரிக்கு,
இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு காளானில் பாருங்கள். நல்லா சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் மல்லி இலை போட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். பாருங்கள், ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா எண்ணெய்லாம் நல்லா பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு பூரிக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா. தேங்க்ஸ்மா.